ஹலோ லிசனர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் இங்கிலீஷ் வித் இங்கிலீஷ் டீச்சர்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் நான் என்ன டைட்டில் படிச்சுருந்தேன்னா ஃபிலிப் சிட்னியோடைய அண்ட் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி தான். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் 5:20. எப்போவும் நான் 5:30லேருந்து 6:30 வரைக்கும் படிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் இயர்லியாக வரவும் நான் என்னுடைய ஸ்டடி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காஃபி குடிச்சாச்சு. இன்றைக்கும் நான் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி தான். ஆல்ரெடி நான் எனக்கு டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டேன். நான் நோட்ஸை எடுத்திருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து தான் நான் எழுதி வைக்க போகிறேன். நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு டைம் கிடைக்கிறது ரேரு. நம்ம கிடைக்கிற டைமில் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் நான் எடுத்த நோட்ஸு. எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் எடுத்த நோட்ஸு. இதை வச்சு கொஞ்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் 2 தடவை பிஜிடிஆர்பி அட்டன் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிட்டே இருக்கேன். இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க பாயிண்ட் ஆல்ரெடி நான் எடுத்து வச்ச நோட்ஸை விட ஒவ்வொரு டைம் படிக்கும் போதும் ஒவ்வொரு விஷயம் புதுசாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது, செகண்ட் டைம் ஒரு மாதிரி இருக்குது, இப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு டைம் படிக்கும் போது ஒவ்வொரு கிளாரிட்டி கிடச்சிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம கிளியர் ஆகிறோமோ அந்த அளவுக்கு இதிலேருந்து ஒரு கொஷின் அந்த மார்க்கை விட மாட்டோம் அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் நான் எடுத்த நோட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக நான் இதில் எழுதி வைக்கணும். ஆல்ரெடி ஸ்பேஸ் இருக்காது. நான் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சு தான் ஆக்சுவலாக எழுதுவேன். இப்போ ஸ்பேஸ் இல்லைன்னா நான் ஒரு நியூ நோட் கூட போட்டிருக்கேன். அந்த நியூ நோட்டில் இந்த டைட்டில் போட்டுட்டு அதில் தான் எழுதி வைக்கணுன்னு இருக்கேன். ஏன்னா நியூவாக நமக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பொயட்ரி, ப்ளே இதெல்லாம் எழுதுறதுக்காக தான் இந்த நோட் போட்டிருந்தேன். இப்போ இதுலேயும் நம்ம பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸை நோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா நமக்கு எந்தெந்த விஷயம்லாம் ஒவ்வொரு டைம் படிக்கும் போதுமே நமக்கு எந்தெந்த விஷயம் நியூவாக இருக்கோ அதை நம்ம எழுதி வைக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அதை லாஸ்ட் மூமெண்ட்டில் மறந்துடுவோம். ஸோ இதெல்லாம் எனக்கு கிடைக்கிற டைமில் நான் எடுத்த நோட்ஸ். இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுன்னா இப்போ நான் படித்து முடிச்சுட்டு இதில் எழுதி வைக்கணும். நீங்களும் என் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.